வணக்கம், வெல்கம் டு நாலேஜ் எக்ஸ்டெண்டட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் உபுண்டு OS எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் VirtualBox சாஃப்ட்வேர் வேணும். அதே மாதிரி ஒரு உபுண்டு ISO இமேஜ் ஃபைல் வேணும். ஏன் இந்த இன்ஸ்டாலேஷன் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லினக்ஸ் என்விரான்மெண்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் தி சேம் டைம் லினக்ஸ் கமாண்ட்ஸை லேர்ன் பண்ணிக்கிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம என்விரான்மெண்ட் கிடைக்கும். வாங்க பார்க்கலாம். ஸோ என்னோடய ட்ரைவில் VirtualBoxும் வச்சுருக்கேன், உபுண்டு டிஸ்க் இமேஜ் ஃபைலும் வச்சுருக்கேன். ஸோ VirtualBoxை இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுங்க. எஸ் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் நான் யூஸ் பண்ணுற OS பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆனால் இந்த ஆரக்கிள் VirtualBox யூஸ் பண்ணுறது மூலிமா அதுக்குள்ளார நான் உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகே, இந்த செட்டப் விசார்டில் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ லொக்கேஷன் அதே வச்சுக்கிறேன், நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஷார்ட்கட்ஸ் கேட்குது, ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீட் பண்ணலாமா கேட்குது, ஓகே கொடுத்துக்கலாம். ஃபைனலாக இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம். ஸோ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ VirtualBox ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நியூ கொடுத்துக்கோங்க. இதில் நம்ம இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து க்ளவுட் லேப்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். டைப் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லணும். ஸோ இது லினக்ஸ் பேஸ்டு டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றதுனால லினக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். அதில் வெர்ஷனில் உபுண்டு 64 பிட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இது ரேம் மெமரி சைஸு க்ரீனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்குன்ற ஆப்ஷனை க்ரியேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு VirtualBox டிஸ்க் இமேஜ் அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்தது டைனமிக்லி அலோகேட்டட் அப்படின்னு கேட்குது, ஸோ அதை கொடுத்துக்கோங்க. அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக VirtualBoxயில் ஹார்ட் டிஸ்க் சைஸ் கேட்குது. மினிமம் 25 இல்லை 30 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும், அப்டேட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும். நான் 30 GB கொடுத்துக்கிட்டேன். இப்போ போயிட்டு ஸ்டார்ட் அப்படின்னு கொடுங்க. ஸோ இங்கே செலக்ட் ஸ்டார்ட் அப் டிஸ்க் அப்படின்னு கேட்குது. இந்த ப்ரௌஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உபுண்டு ISO ஃபைல் இமேஜ் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டுமே 2 GB கொடுத்து ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு 2 ஆப்ஷன்ஸுக்கு ட்ரை உபுண்டு, இன்ஸ்டால் உபுண்டுன்னு சொல்லிட்டு இல்லை இன்ஸ்டால் உபுண்டு அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இங்கிலீஷ் லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கீபோர்ட் லேஅவுட்டு இங்கிலீஷ் சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஸோ நார்மல் இன்ஸ்டாலேஷனே கொடுத்துக்கிறேன், டவுன்லோட் அப்டேட்ஸ் அப்படின்றதையும் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபைனலாக கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஸோ டிஸ்க் எரேஸ் பண்ணுமான்னு கேட்குது, அதுக்கு இன்ஸ்டால் நவுன்னு கொடுத்துக்கோங்க. ஃபைனலாக கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் ரீஜன் என்னவோ அதை சூஸ் பண்ணிக்கிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே நேம் கேட்குது, நான் ஏற்கனவே கொடுத்த க்ளவுட் லேப்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டும் க்ளவுடுனே சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரிக்வயர் மை பாஸ்வேர்ட் டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ கொடுத்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஃபுல் இன்ஸ்டாலேஷன் முடித்ததுக்கப்புறம் இப்படி தான் டிஸ்பிளே வரும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரீஸ்டார்ட் பண்ண சொல்லும். நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி டிஸ்பிளே வந்துடும். ஸோ நமக்கு உபுண்டோட என்விரான்மெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இது மாதிரி தான் நிறையா ஹெல்ப் ஃபைல்ஸ்லாம் வரும். ஸோ ஹெல்ப் பண்ணி நம்மளுக்கு தேவையில்லைன்றதுனால குவிட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்க்ரீனில் 9 டாட்ஸ் இருக்கிற மாதிரி ஷோ அப்ளிகேஷன்ஸ்னு காமிக்குது. இங்கே கிளிக் பண்ணிவிட்டு டைப் டு சர்ச் அப்படின்னு காமிக்குது இல்லையா, அதில் போயிட்டு டெர்மினல் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ TRM அப்படின்னு அடிச்சிங்கன்னா வந்துடும். ஸோ டெர்மினல் இப்படி தான் இருக்கும். ஸோ விண்டோஸில் எப்படி கமாண்ட் ப்ராம்ப்ட்டோ அது மாதிரி வந்து
லினக்ஸில் உபுண்டுவில் டெர்மினலில் ஒன்ஸ் இப்படி டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்ம ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு கமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கொடுங்க, sudo பாஸ்வேர்ட் ரூட். ஸோ ரூட்டுன்றது தான் இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டரு. அந்த யூசருக்கு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ண போகிறோம். ரூட்டுன்ற யூசர் டிஃபால்ட்டாகவே க்ரியேட் ஆகிடும். ஸோ ரூட்டுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணலாம். கொடுத்து எஸ் கொடுங்க. இப்போ க்ளவுட் லேப்ஸோட பாஸ்வேர்ட் கேட்குது. நான் க்ளவுடுன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ புது யூனிக்ஸ் பாஸ்வேர்ட் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு கேட்குது. நான் அதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். அதையே ரீடைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ பாஸ்வேர்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது பேக்கேஜஸை அப்டேட் பண்ணணும், அப்கிரேட் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. ஸோ இதுக்கு கண்டிப்பாக இன்டர்நெட்டில் நம்ம கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ இதுக்கு இந்த கமாண்ட் கொடுங்க, sudo apt update கொடுத்து என்டர் அடிங்க. நெட்லேருந்து ரெபாசிட்டரிஸை டவுன்லோட் பண்ணோம். இது முடித்ததுக்கப்புறம் sudo apt upgrade அப்படின்றத கொடுங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உங்களுக்கு டிஸ்க் ஸ்பேஸு 406 MB அடிஷ்னலாக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுது. எஸ் கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் அப்டேட் அண்ட் அப்கிரேட் கமாண்ட் முடிஞ்சிச்சுன்னா உங்களோட சிஸ்டம் ஃபுல் ரெடி. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.